போடா மாலை வேறு போயிட்டோடா நாய் உலகிட்டு என்னடா என்னடா சும்மா இருந்துட்டாங்க ஊதி கடத்தான் ஆண்டின்னு சொல்லுவாங்க. நான் பாட்டுக்கு காசு சொல்லி செஞ்சுக்கிறேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம் அப்படின்னு ஆசையை காட்டி விட்டுட்டு அதான் கொடுத்தாங்களா போடா இன்னும் முழுசுமா கொடுப்பாங்களாடா எல்லாம் வாங்கி இது மணிபர் சூழல வச்சுக்கிட்டு அப்புறம் என்ன போடா கடந்தது வருவாரு வருவாரு வருவாருன்னு பாக்குறேன். ஆளை காணும், நேரம் ஆச்சு, பந்தம் போடணும், லைட்டு கட்டணும், வாய மரம் கட்டணும், எங்கெல்லாம் போயிருப்பான் அந்த ஆளு. நீங்க அடிக்கிறீங்களா? இந்த மூலமா அது ஓகே. இதெல்லாம் அடிக்க வேணாம், சண்முக மூலம் கொண்டு வந்துருக்கேன். வயதானா என்ன கல்யாணத்துக்கு என்னடா வயதாலாம் பாடுறாங்கிறாரு அந்த ஆளு. கல்யாணம் பண்ண போறாங்க, அதெல்லாம் பாட மாட்டாங்க. நீங்க வர சரி. இன்னும் அந்த மனுஷன ஆளை காணும், எங்க இருக்கிறாரு என்னன்னு தெரியல. ஏதோ குரல் அவர் குரல் மாதிரி கேட்குது, என்னன்னு பாக்கலாம். பெற்றெடுத்த தாய் தந்தையவர்களுக்கு நான் எப்படி இருந்தோட பிறந்த அழகாக இருந்திருக்காரு. ஆனால் நன்றாக தெரியும், நாட்டு மக்களுக்கும் புரியும் இவன் தான் அழகு போகிறார். ஆனால் இப்பொழுது கொடுத்த சாபத்தினாலே அங்கமெல்லாம் குறைந்து 4440 தெரியவையாக அந்த குசோகமானது பற்றி கொண்டது. என்னை யாருக்கு கூட அறியாமல் தெரியாது. ஒரு மனிதன் மனிதனாக இருக்கின்ற பொழுதுதான் அவனுடைய இடமே அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் தன்னை விட தாழ்ந்து விட்டான், ஆனால் தாழ்ந்தலுக்கு தள்ளப்படுவானே. ஆனால் அவன் இழல் கூட பார்த்து அவனை சிரிக்குமா? அப்படி நிலைக்கு நான் வந்து விட்டேன். பெற்ற தாழ்ந்தத்தை விதித்து விட்டார்கள், ஒரு விட்டு ஒதுக்கி விட்டார்கள். ஆனால் மஞ்சுளா தாசி இருக்கிறாரே, சொல்ல போனாங்க என்னடா மஞ்சுளா மஞ்சுளா மஞ்சுளான்னு குரல் மட்டும் கேட்குது. வேற ஒருத்தர் அவர் ஆளை காணும். யாரா இவரா? கல்யாணம் நடக்க போகுது, எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கறதுக்கு அவர் அங்க போயிருக்கிறாரு. அவரு வரநாட்டுல வர பிச்சைக்காரன் அங்க நிக்கிறான். கருத்திங்காத போட்டா என்ன சொல்றேன், அதாவது எனக்கு கல்யாணம் நடக்கூட நேரத்துல இந்த ஆள் யாராவது பிச்சைக்காரன் அங்க கிடக்குறான், அவனை வெளில ஏதாவது சாப்பாடு கப்பாடு கொடுத்து அதை வெளில துரத்தி விடும். செல்ல 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 வயலூர் கிராமம் என்றால் ஊட்டிக்கு சமமான புண்ணியம் தெரிவிப்பார். அங்கு வாசம் இருக்கக்கூடிய அருமை நண்பர் சதீஷ்குமார், சந்தோஷ்குமார், சரண்குமார்.
சரண்குமார் இவர் 100 கரம் கொடுக்கப்பட்டது ரூபாய் 50. இந்த பணம் கொடுத்த கரங்களுக்கு என்றைக்கு நோய் விடலாம் தானே எல்லா பலமும் இறைவன் கொடுத்து பலமோடு வரவன் எல்லாம் வல்ல கிருஷ்ணாவிற்கு அற்புதம். வாங்கட்ட மேல இங்க பேர் வார்த்தை கொடுத்த பணம் இங்க எண்ணுங்கள்ட்ட வரணும். இவர் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பேர் வார்த்தைக்கு மாண்டு மறந்த மாமேதைகள் ஐயா வீரமுத்தவர்கள், கங்காசிரம் அவர்கள், நாட்டார் அவர்கள் இந்த புன்னரக மேடையில் கொடுத்த 1000 ரூபாய் 50 ரூபாயா போடுறாங்க. இந்த புன்னரக மேடையில் இந்த கலை சிறுவனை பாராட்டி பிச்சையாகத்தான் 50 ரூபாய் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சாராக சாய் சொல்லக்கூடிய 4வது முக்கியமற்ற அடைய வேண்டும், திருப்பூர் சுபேட்சை அடைய வேண்டும். பைபாஸ்ல நிக்கலாம்ல, அதுக்கு பைபாஸ்ல இல்ல என்ன வந்து மஞ்சுளா மஞ்சுளா மஞ்சுளாங்கிறான். என்ன வந்து மஞ்சுளா மஞ்சுளாங்கிறான். ஏச்சி போந்தாண்ட அவர் எப்பேற்பட்ட அழகு, ஆழ விடுறா பாக்கலாம், அழகு விடுறா எனக்கு கல்யாணம் பண்ண போறவரு அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த மண்ணு பிச்சைக்கார வாங்கட்டான், பைபாஸ்ல பிச்சை எடுக்கிற வாங்கட்டான், நேரே கெளி விட்டு கையெழு கையில் பிச்சை எடுக்கிற வாங்கட்டான். அவனா எனக்கு புருஷா இல்ல அந்த என்ன ஐக்கியாரா எனக்கு புருஷா. அதான் அவனை வெளியே துரத்தி விடுறான். ஒரு மனிதனுடைய இடமே தாழ்ந்து விட்டால் அவனுக்குதான் அவ பேர். மனிதன் மனிதா இருக்கின்ற பொழுது வாழ்த்துவார்கள் போற்றுவார்கள். ஆனால் அவன் நிலைமையா தாழ்ந்து விட்டால் காய் துப்புவார்கள். இருக்கட்டும் செல்லா மஞ்சுளா. மஞ்சுளா என்னடா பேர் மட்டும் குரல் மட்டும் அந்த குரலா கேக்குதானா, உருவம் அந்த மாதிரி தெரியலையே. யாரு தெரியலையே. பாடுற பாட்டுல ஐயோ அழகு பாலனா ஆண்டு வரக்கூடிய அழகு பாலனா என்ன பார்க்க வந்தவரா? ஏ சீமானா, ஏ சுவாமி உங்க உருவாங்க சீமானே ஆதாள அழகு மண்ணா அழகு பாலன்னு சொல்லுவாங்களே, இவ்வளவு அழகு வாய்ந்த மன்னனா வந்தீங்களே. அம்மா அழகு வாய்ந்த மன்னனா வந்தீங்களே, உங்க உருவமெல்லாம் கலந்து போய் இப்படி பிச்சைக்கார ரூபத்துல இந்த முன்னே வந்திருக்கிறீரே. உன்னையா வாடா போடான்னு சொன்ன, உன்னையா பிச்சைக்கா ஏன் வாரி பார்க்க மாட்டேன். இப்பேற்பட்ட சீமா எம்மா அழகு வாய்ந்த மன்னன் எனக்கு வர போறான்னா கனவு கழிட்டு இருந்தேன். உங்க உருவம் என்ன சாமியாச்சு, என்ன ஐயாச்சு? உன்னை காற்றில் கண்டு விட்டு உங்கள் காதல் கொண்டு வீட்டுக்கு சென்றேன். என் தாய் தகப்படும் எனக்கு பட்டத்தில் உள்ள பொழுது நாடு நகர வந்து மண்டலம் கைகள் பேருக்கு எழுதி கொடுத்து வைத்து விட்டார்கள். அப்பொழுது வீட்டுக்கு சென்றேன். அப்பா காட்டுக்கு சென்று கண்ணியை கண்டேன். பேர் மஞ்சுளா தாசி. அவளைத்தான் திருமணம் செய்து தெரிவித்தேன். அவர்கள் மறுத்து விட்டார்கள். இல்லையா அடியால் என்ன மகா அடித்தேன். என்ன அடிச்சான்னு சொல்லு. பெற்றெடுத்த தாயை ஓட ஓட உடைத்தேன். காப்பி குடித்தால் கூட என் மகனுக்கு சுட்டு விடும் என்று சொல்லி ஆரம்பித்து குடித்த வளர்த்த என் தாய் இருக்கிறது. 10 மாதம் முன்னேற்றிகள் சுமந்து பெற்றாள் தாய். தாய் என்று பார்க்காமல் உதைத்தேன். என்ன காரணத்துக்காக அவளை நீ அடிச்ச? ஏன் அடிச்ச? என் மஞ்சுளா செல்லத்த தேவடியா தாசி நாடோடி விபச்சாரி உடலை விட்டு சதையை விட்டு காசு சம்பாதிக்கக்கூடியவர் என்று அவதூறாக பேசினார்கள். அநியாயமாக பேசினார்கள். மனம் பொறுக்கவில்லை. என்னை கத்தி எடுத்து அத்திருந்தா கூட செத்திருப்பேன். சாவதோட எனக்கு குரல்ல.
தாசின்னு தானே சொன்னாங்க. மஞ்சுளாவை தவறா பேச ஒரே காரணத்தால பெற்றெடுத்த தாய் தகப்பன் தந்தையை எட்டி உதைத்தேன். நான் தாசி தானே. தாயை மிதித்தேன். நான் தேவடியா தானடா. அவருக்கு இஷ்ட சாபம் யாரு? நான் தாசி தானே. என் குலவிளக்கு. தேவடியா குலத்துல பிறந்தவரை தேவடியான்னு சொல்லாத பின்ன தெய்வம்னு சொல்லுவாங்களா? தாசி குலத்துல பிறந்த என்ன தாசின்னு சொல்லாத பின்ன தெய்வம்னு சொல்லுவாங்களா? என்னதானே சொன்னாங்க? தாசி தேவடியா மஞ்சுளா தாசி தேவடியா என்ன ஒன்னும் சொல்லல. என்ன சொல்லி இருந்து அடுத்த கூட சேர்த்திருப்பேன். சரி என்ன போய் தாசின்னு சொல்லாமா சாமி? அதாவது மஞ்சுளா தாசிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுனால வேணான்னு சொல்லி கோபத்துல 2 அடி அடிச்சிருக்காங்க அப்பா அம்மா. ஆமா அவங்க அடிச்சதுனால அவங்க அடிச்சத வழிபாரம் தாங்காத பிறகு நீ மீண்டும் அப்பா அம்மா என்று பாராமல் அவங்களை அடித்து எட்டி உதைத்திருக்கிறேன். துணிமணிகளை கொண்டு தெருத்தெருவா துவக்கி அடிச்சேன். 10 மாதம் சுமந்து 10 மாதம் 300 நாள் சுமந்து உன்னை பெற்றெடுத்த தாய் தந்த இந்த தாசி மேல ஆசை வச்சதுனால வந்த பெற்ற தாய் தந்தன்னு பார்க்காத அவங்களை 2 அடி அடிச்சிருக்கிறேன். நாளைக்கு என்ன விட ஒரு பெரிய நாட்டு பொண்ணு கிடைச்சிருச்சுன்னா அந்த பொண்ணை கைக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்கு இந்த கதி வராதுன்னு என்ன நிச்சயம்? ஏண்டா நான் ஒரு தாசி, நான் ஒரு தேவடியா, எனக்காக பெத்த தாய் தந்தையை அடிச்ச நீ ஒரு சண்டால பாதகன். நாளைக்கு வேற ஒரு என்னை விட பெரிய நாட்டு, நான் ஒரு தேவடியா, நான் ஒரு தாசிமா, நான் ஒரு தாசி, என்னை விட ஒரு பெரிய நாட்டு பணக்காரி, ஒரு நாட்டு இளவரசி உனக்கு தேடி வரானா, அப்ப அவளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு எனக்கு நடுத்துல விட மாட்டேன் என்ன நிச்சயம் இருக்கு? இல்ல அவங்க 1000 விட உன்னை அடிக்கணும்டா. நீ பெற்ற தாய் தந்தை அடிக்கலாமா? அவங்க மனம் எவ்வளவு நொந்து இருந்தா இப்பேற்பட்ட ஒரு பெருத்த சாபத்தை கொடுத்துருப்பாங்க. அதான் பெத்த தாய் தந்த வாயினால ஒரு சும்மா விளையாட்டு கூட ஒரு சாபம் வாங்க கூடாதுன்னு சொல்லுவாங்களாம். அப்பேற்பட்ட சாபத்தை வாங்கி வந்தாயே உன்னை நான் சும்மா விடுவேனாடா? மஞ்சுளாங்கிற பேரே நீ சொல்லக்கூடாது. பெத்த தாய் தந்தைக்கு அந்த நிலைமைனா இந்த தாசி நிலைமை என்னமாகும்? வேற ஒரு பெரிய நாட்டு மகாராணியை பார்த்து விட்டால் என் நிலைமை என்ன ஆகுது? என் நிலைமை விடமா கடந்தது. பெத்த தாய் அடிக்கலாமா? பெத்த தந்தை அடிக்கலாமா? அவங்க மனம் எவ்வளவு நொந்திருந்தால் இப்பேற்பட்ட ஒரு பெருத்த ஒரு சாபத்தை உனக்கு கொடுத்துருப்பாங்க. இனிமேல் என்னுடைய நாட்டில் உனக்கு இடம் கிடையாது. உன்னை வச்சிருந்தா வேற ஒரு மன்னவனுக்கு வருவானா? இந்த அழகை பார்த்து, தாசியினுடைய அழகை பார்த்து வேற ஒரு ஆடவனுக்கு வருவானாடா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், இந்த தாசியை விட்டுலாம்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா உங்ககிட்ட நான் சொல்லி அனுப்புறது என்ன, வீட்டுல அவங்க அப்பா அம்மா சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் அவங்க பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன். ஆனால் மீறி அவங்கள நீ அடிச்சு உதச்சி பெறப்பட்ட பெருத்த சாபத்தோடு வந்தாயே, ஓடலா ஓடலா என்கிட்ட விட்டு ஓடலா, ஓடலா ஓடலா என்கிட்ட விட்டு ஓடலா, இனி மஞ்சுளான்னு சொல்லிக்கிட்டு இந்த சிற்றூர் பட்டணத்துக்கே நீ வரக்கூடாது. இனிமேல் என் பேரை நீ சொல்லக்கூடாது. கணேசா வாழ்காலம் எல்லாம் வீகாலம் ஆச்சுக்கிறா. நீ பேர்பட்ட சண்டால பாய் வந்து என் வாழ்க்கை வீணாகிட்டு போயிட்டான். ஏன்னா என்ன சரச்சு குடும்பம் பண்றவளா? என்னால என்னாச்சு ஒரு குடும்பம்? என்ன நீ உடம்பு சின்னதா இருக்குன்னு பண்ண போற? என்னால ஒரு குடும்பம் என்னாச்சு? இல்ல என்னால ஒரு குடும்பம் என்னாச்சு? என்ன ஆச்சு? அப்பெல்லாம் கிடையாது. எப்பொழுது தாய் தந்தை அடித்தானோ அவன் எனக்கு தேவை கிடையாது இல்லையா? தாய் தந்தைக்கு அந்த நிலைமைனா எனக்கு அந்த நிலைமைதான். அவன் போனா போயிட்டு வர தள்ளு. யாராவது ஒரு ஆடவர் இருந்தா, 4 மேல் நாட்டு மன்னர் இருந்தா அழிச்சு வந்து விடுறா என்கிட்ட. ஐயோ ஐயோ ஒரு ஆடவர் இருந்தா பெரியவர்களே, தாய்மார்களே, பெற்ற பிள்ளைகளை தவறு செய்துவிடும். தயவு செய்து அப்பா அம்மா சொல்றாங்க, தயவு செய்து பிள்ளைகளை சாப்பிட கொடுக்காதீங்க. என்னை போன்ற வாலிபர்களே, பெற்றெடுத்த தாய் தந்தை அடிக்காதீர்கள், குடிய போதில திட்டாதீர்கள். வேண்டாம். இந்த மரண வேதனை உங்களுக்கு வேண்டாம், இந்த நரக வேதனை உங்களுக்கு வேண்டாம். திருந்த பாருங்கள். ஏய் பொங்கலையே நம்புறவன் ஓட்டா
நகரம் கெட்டது முன்னால அம்பலம் கெட்டது பொன்னால இந்த கும்பரம் கெட்டது பொன்னால நாடு கெட்டது முன்னால இந்த நகரம் கெட்டது முன்னால ஊரு கெட்டது பெண்ணால இந்த உறவு கெட்டது பின்னால ஊரை கெட்டது முன்னால இந்த உலக கெட்டது முன்னால சந்திரன் கெட்டது பெண்ணால இந்த சந்திரன் கெட்டது பின்னால இந்திரன் கெட்டது முன்னால அந்த சந்திரன் கெட்டது முன்னால ஆண்டி கெட்டது பெண்ணால ஒரு அரசம் கெட்டது பொன்னால அம்பலைய தட்ட பொம்பளைய நம்புறவன் போட்டாண்டி இப்ப புட்டு கட்டு அழகு பாரு ஐயா, என்னை போன்ற வாலிபர்களே, பெற்றெடுத்த தாய் தந்தை அடிக்காதீர்கள், திட்டாதீர்கள், குடி போதையிலே பெண்ணாசை விரைய செய்து விடாதீர்கள். சாபத்தை பெற்று இந்த நிலைக்கு ஆளாக வேண்டாம். இந்த பிரகாரமாகத்தானே பார்த்தான். அதாவது அழகுபாலனாகப்பட்டவன் தாய் தந்தையை அடித்து உதைக்க தாசி மேல ஆசை வைத்து தாய் தந்தையை அடித்து உதைக்க தாய் தந்தையை சாபம் கொடுத்து விட்டார்கள். சாபம்